மக்களே, இன்னைக்கும் கொஞ்சம் மிளகா அறுவடை பண்ணுமா பாருங்கள். பறிக்காமல் செவத்து நிற்கிது. சோப்பு மிளகாயா ஆகி நிற்கிது. இந்த பாருங்க, விளைஞ்சி நிற்கிது. நம்ம அப்படி உட்காந்து இப்படி பார்த்தோன்னா இலை தனியாக, அப்புறம் மிளகா தனியாக தெரியும். இந்த பாருங்க நிற்கிறது. கொஞ்சம் வளைஞ்சிருந்துன்னா அதுவும் கிளியராக தெரியும் நமக்கு பெருசாக. ஏன்னா மற்ற மிளகா விட அது நீளமாக கலராக தெரிவாங்களா, அப்போ நமக்கு தெரிஞ்சிடும் இந்த மிளகா விளைஞ்சிருக்கு அப்படின்னு. இந்த மிளகா கொஞ்சம் கார மிளகா. அடுத்து கொஞ்சம் சாம்பார் மிளகா. பாருங்கள் கலரை பார்த்தீங்களா, லைட் க்ரீன் கலரில். அடுத்து இந்த மிளகால சின்னதாக தான் நிற்கிது, அதனால் இது பறிக்க வேண்டாம் இப்போது. இதில் ஒன்று தான் பெருசாக நிற்கிது. இதுலேயும் ஒன்று பழுத்து நிற்கிது, வேறு எல்லாம் சின்னதாக தான் நிற்கிது. இந்த மிளகாலேயும் ஒன்று நிற்கிது, ஆனால் வளையலை. பார்த்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு? வெயில்னால கொஞ்சம் கிளியராக தெரியல. இங்கே ஒரு மிளகால ஒரு மிளகா பழுத்து நிற்கி, இங்கே ஒன்று நிற்கிது. இந்த மிளகா கொஞ்சம் எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, நிறைய நாளாக காய்ச்சி இப்போ எக்ஸ்பைரி ஆகிட்டாங்க. கொஞ்சம் கத்தரிக்காய் வளைஞ்சி நிற்கிது, அதை அறுவடை பண்ணுறோம். 1 2 மறந்துட்டுங்க, கீழே இருந்து வர்றப்போ கத்தரிக்கோல் எடுத்துகிட்டு வர்றதுக்கு. பாருங்கள் பறக்குது கத்தரிக்காய். அதுக்கப்புறமா இன்னும் குட்டியாக ஒன்று வளைஞ்சு நிற்கிது. இது வரி கத்தரிக்காய். அப்புறம் இன்னும் ஒரு கத்தரிக்காய் நிற்கிது. அப்புறம் இன்னும் ஒன்று நிற்கிது. இன்னும் கொஞ்சம் கத்தரிக்காய் நின்றுது, பறித்தோம். அப்புறம் என்ன பாருங்கள், ஒரு கத்தரிக்காய் நிற்கிது, வளைஞ்சிருக்கு. இதோ பாருங்கள், பல்காக ஒரு கத்தரிக்காய். இப்படி இவ்வளோ கத்தரிக்காயா. அடுத்து இன்னும் ஒரு கத்தரிக்காய். இது வளைஞ்சிருக்கு, சின்னதாக இருந்தாலும் முத்திட்டு. இதுவும் சின்னதுலேயே கொஞ்சம் வளைஞ்சிட்டு புழு வந்துருக்கு. அப்புறம் என்ன பாருங்கள், ஒரு கத்தரிக்காய். இது அப்புறம் வேறு எல்லாம் குட்டி குட்டியாக தான் நிற்கிறாங்க. அப்படி இன்னைக்கு இவ்வளோ நிறைய கத்தரிக்காய் கிடச்சிருக்கு பாருங்க. இதில் கொஞ்சமாக சின்னதாக இருக்கிறத நம்ம கத்தரிக்காய் காரக்குழம்பு பண்ணலாம். பெருசாக இருக்கிறத பொரிச்சோ இது சாம்பாருக்கோ ஏதாவது யூஸ் பண்ணி. வெண்டைக்காய் விளைஞ்சி நிற்கிது, அதை அறுவடை பண்ணுவோமா? நான் ஒன்று கிடச்சிதா. அப்புறம் இன்னொன்று மேலே உயரத்தில் நிற்கிது. இதா 2, இதா 3, இதா பாருங்க ஒன்று நிற்கிது. இதா 4, இதா ஒன்று சுருண்டு நிற்கிது. 5 இன்னும் ஒன்று 6. அப்புறம் என்ன ஒன்று 7. இப்படி இன்னைக்கு 7 வெண்டைக்காய் கிடச்சிருக்கு. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.